அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயக்குனர் ஸ்டாமின் சமிதி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று விவசாயிகளுக்கான தினந்தோறும் நிகழ்நிலை பயிற்சி வகுப்பில் இன்று நாம் பார்க்கவிருப்பது அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை செய்வது எப்படி. அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை அப்படிங்கிறது மிகவும் ஒரு சவாலான ஒரு விஷயம். ஏனென்றால் அங்கக வேளாண்மையில் நம்ம வந்து ஏற்கனவே எண்ணற்ற வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும். எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய நிலத்தினுடைய வளத்தை அதிகரிப்பதற்காக, நம்மளுடைய மண்ணுடைய தரத்தை அதிகரிப்பதற்காக, இது போன்ற செயல்களுக்காக நாம் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும். இந்த கலை மேலாண்மை வந்து கூடவே என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு வந்து மேற்கொண்டு நம்மளுடைய வேலை பளுவை மேற்கொண்டு இன்னும் அதிகப்படுத்தும். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு வேலையாட்கள் கிடைக்கிறதே மிகவும் ஒரு சவாலான காரியமாக இருக்கிறது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம களை எடுப்பதோ இல்லை அதிகமாக நம்ம வந்து இதற்காக செலவு செய்வதோ ஏற்கனவே நம்ம வந்து இன்னும் நம்மளுடைய உற்பத்தி செலவை மிகவும் அதிகரிக்கிறதுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, கலை மேலாண்மை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கக வேளாண்மைனா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கக வேளாண்மை அப்படிங்கிறது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் க்ரோத் ரெகுலேட்டர்ஸும், அதாவது செயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் இல்லாமல், உரங்கள் இல்லாமல், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லாமல், பயிர் சுழற்சி முறை, அப்புறம் வந்து இயற்கை மற்றும் அங்கக உரங்களை பயன்படுத்தி நம்ம வந்து பயிர் வளர்ப்பு செய்கிறது, பயிர் பாதுகாப்பு செய்கிறது, அதன் மூலமாக நம்ம வந்து மண் வளத்தை அடைகிறது தான் வந்து அங்கக வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதனுடைய தந்தைகளாக யார் இருக்காங்கன்னா, சர் ஆல்பர்ட் ஹோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும், லார்ட் நார்த்பர்ன் அப்படிங்கிறவங்களும். இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த அங்கக வேளாண்மையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதக்கூடிய கம்போஸ்ட் உரம் தயாரிப்பு, அதாவது நம்மளுடைய மட்கு உரம் தயாரிப்பு எப்படி, அதுலேருந்து நிறைய முன்னெடுப்புகளை செய்தவர்கள் தான் இந்த மூதாதையர்கள். இவர்கள் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிப்பு செய்கிறோம் சர் ஆல்பர்ட் ஹோவர்ட் அவர்களை. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனுடைய கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கக வேளாண்மைங்கிறது இயற்கையுடன் இணைந்த உயிரியல் சுழற்சி, உயிரியல் செயல்பாடுகள், அங்க கழிவுகள் ஆகியவற்றை கொண்டு சுற்றுச்சூழலினுடைய ஆரோக்கியத்தை காக்கும் பயிர் வளர்ப்பு முறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழலின் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எதெல்லாம் நம்பி இருக்குது அப்படின்னா, பல்லுயிர் பெருக்கம், உயிரியல் சுழற்சி, மண்ணில் உள்ள உயிரின செயல்பாடுகள், பண்ணைக்குள்ள செயல்படுத்தப்படும் உளவியல், உயிரியல் மற்றும் இயந்திரவியல் நடைமுறைகளை கொண்டு ஊக்குவிக்கும் தனித்துவமான ஒரு உற்பத்தி முறையாகும். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ரசாயன முறையில் செய்த வேளாண்மை செய்த நிலத்திற்கும் அங்கக வேளாண்மை செய்த நிலத்திற்கும் உண்ட சிறிய வேறுபாடு. இதில் எப்படி எந்த மாதிரி இதை அணுக வேண்டும் என்று பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட நோ பீஸ் ஆஃப் லேண்ட் இஸ் சேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மண்ணும், ஒவ்வொரு வயலில் இருக்கக்கூடிய மண்ணும் ஒரே வயல்லையே எண்ணற்ற வேறுபாடுகளை தன்னகத்தையே கொண்டிருக்கிறது தான் வந்து சாயில்ஸ். அந்த அளவுக்கு ஒரு வைடு பன்முகத்தன்மை கொண்டது, நிறைய பன்முகத்தன்மை கொண்டது வந்து சாயில். ஸோ இதை வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் செஞ்சதுனால, அதாவது அங்கக வேளாண்மை செய்ததுனால இப்படியும், ரசாயன வேளாண்மை செய்ததுனால இப்படியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வெறும் எடுத்தோம்னே வந்து நம்ம அப்படி சொல்லிட முடியாது. இதுக்கு காரணம் வந்து இது வந்து ஒரு ஆராய்ச்சி திடல். அந்த ஆராய்ச்சி திடலில் அவங்க செஞ்சுருக்கதை வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். அதாவது ஒரே ஸ்டாயில் டைப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம வந்து அங்கக வேளாண்மை செய்தால் என்ன மாதிரியான விளைவுகள் நம்ம கண்கூட பார்க்கலாம். ரசாயன உரங்கள் விட்டுக்கிட்டே இருந்தோம், ரசாயன முறையில் நம்ம வேளாண்மை பயிர் வளர்ப்பு செய்தோம்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த சைடு இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த மண்ணில் வந்து மண் வந்து கருமை நிறத்துலேயும் எண்ணற்ற பறவைகள், விலங்குகள் அதில் உட்காந்துருக்கிறது பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சிறிய வயதுலையெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்ம வந்து உழவு செய்யும் பொழுது நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, எண்ணற்ற காக்கை, குருவிகள், மைனாக்கள்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அந்த ஏர்
பின்னாடி வந்து போயிட்டு கொத்தி 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 நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும். இதெல்லாம் எதை சாப்பிடுது அப்படின்னா நம்மளுடைய அந்த மண்ணில் இருக்கக்கூடிய புழுக்கள், பூச்சிகள் இதெல்லாம் வந்து அதாவது லார்வல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஹைபர்னேஷன் ஸ்டேஜில், அதாவது உறக்கம் கொண்டிருக்க நிலையில் இருக்கும் புழுக்கள், கூட்டுப்புழுக்கள் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து கொத்தி பொறுக்கி திங்கிறது, அது வந்து உணவாக அன்னைக்கு பயன்படும். ஸோ அதனால தான் நிறைய இதெல்லாம் வரும். இந்த பக்கம் பார்த்தோம்னா அது மாதிரியான இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. எண்ணற்ற அளவில் மண்புழுக்கள் கூட இருக்கும். அந்த மண்புழுக்களையும் கொத்தி திங்கிறதுக்கு எண்ணற்ற உயிரினங்கள்ல வரும். இப்போதைக்கு அக்ரிகல்ச்சர் வேளாண்மையில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணினுடைய வளம் மற்றும் உற்பத்தி திறன் குறைந்து போயிருக்கிறது காரணம். இது என்ன, எதனால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வரக்கூடிய ஸ்லேட்ஸில் பார்க்கலாம். மண்ணில் உள்ள அங்கக கரிமத்தினுடைய அளவு வந்து கிட்டத்தட்ட 1971 1.2% இருந்தது வந்து இப்போ சராசரியாக பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்குது. 0.68% குறைஞ்சிருக்குது. இந்த அங்கக கரிமம் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, நம்மளுடைய மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து வழங்கக்கூடிய சத்துக்களை வந்து பிரிச்செடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன அப்படின்னா கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி, அயனிகளுடைய பரிமாற்றம். அந்த அயனிகளுடைய பரிமாற்றம் வந்து இந்த அங்கக கரிமம் அப்படிங்கிறதுல வந்து அதிகமான எதிர்மின் அயனிகளை கொண்டிருக்கும் இந்த அங்கக கரிமங்கள்லாம். அந்த அங்கக கரிமங்கள் அது எதிர்மின் அயனி கொண்டது. நேர்மின் அயனி தான் நமக்கு வந்து அதிக சத்துக்கள் வந்து நேர்மின் அயனியாக தான் எடுத்துக்கப்படுது. ஸோ அதனால இந்த எதிர்மின் அயனியை கொண்ட அந்த அங்கக கரிமமானது நேர்மின் அயனிகளை இது பண்ணும்போது அது அங்கே உள்ள இதை வந்து மைனஸ் அந்த எதிர்மின் தன்மையை கொண்டு வந்து நமக்கு அந்த மண்ணுக்கு கொடுக்கும். அதன் மூலமாக சத்துக்கள் வந்து அதிகப்படுத்தும். ஸோ சத்துக்கள் வந்து ஒரு மண்ணுக்கு ஒரு பயிருக்கு கிடைக்கிறது எதை பொறுத்து முக்கியமாக தீர்மானிக்கப்படுது அப்படின்னா இந்த அயனிகளுடைய பரிமாற்றம் தான். ஸோ அந்த அங்கக கார்பன் வந்து நம்ம அங்கக கரிமம் வந்து எப்போ நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோமோ அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய மண்ணினுடைய கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அயனிகளுடைய பரிமாற்றம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கிரகிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான முக்கியமான பண்புகளை இதை கொண்டிருக்கு. ஸோ அதனால தான் ஆர்கானிக் கார்பன் அங்கக கரிமம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாத மண் மலடா போகுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மண் மலடா போகுது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த அந்த தாய்மைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அங்கக கரிமம் தான் அந்த தாய்மைத்தன்மை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எண்ணற்ற பருவநிலை மாற்றங்கள் இருக்குது, தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது, சுற்றுச்சூழல் சீரழிவு. இப்போ நம்ம செயற்கை உரங்கள் இடுவதன் காரணமாக நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா உரங்கள் இது எளிதில் கரைந்து கொண்டு நீர்நிலைகள் மாசுபாடு, மண் மாசுபாடு, இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வேளாண் பொருட்களுடைய தரம் வந்து குறைந்து போகுது. ஸோ இதன் மூலமாக வேளாண் பொருட்களுடைய தரங்கள் இதெல்லாம் குறைந்து போகிறது. இப்போ நம்ம எதிர்கொண்டு இருக்கக்கூடிய சவால்கள். அதற்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ இந்த அங்கக முறையில் வந்து விவசாயம் செய்வது, இந்த அங்கக முறையில் விவசாயம் செய்வது எதெல்லாம் நம்பி இருக்குது, எதெல்லாம் சார்ந்து இருக்குது அப்படின்னா அதனுடைய அடிப்படை பிரின்சிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செயற்கை மேலாண்மை முறையிலிருந்து முற்றிலுமாக இயற்கை மேலாண்மை முறைக்கு, அங்கக மேலாண்மை முறைக்கு நம்ம மாறணும். அதற்கப்புறம் பல்லுயிர் பெருக்கத்தை ஊக்குவிக்கிறது, பயிர் சுழற்சி முறையினை கடைபிடிக்கிறது, பயிர் கழிவு மேலாண்மை செய்தல், இயற்கை முறையில் களை மற்றும் பூச்சி நோய்களை கட்டுப்படுத்துதல், கால்நடைகளை அங்கக முறைப்படி வளர்த்து அவற்றையும் வேளாண்மையில் ஒரு அங்ககமாக மாற்றுவது. ஸோ இதெல்லாம் தான் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கக பண்ணையத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை வழிமுறைகள், கொள்கைகள். இந்த கொள்கைகள் வந்து எதை இது வந்து மோரலஸ் எதை நம்பி ரிசம்பிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம திரு நம்மாழ்வார் ஐயா அவர்களுடைய கொள்கைக்கு ஒற்று போவதாக இருக்கும். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் வந்து ஒரு குருவி இருக்குது அப்படின்னா அந்த குருவியும் அந்த அந்த பல்லுயிர் பெருக்கத்தில் ஒரு அங்கம், அந்த பல்லுயிர்களில் ஒரு அங்கம். ஸோ அந்த பல்லுயிர்கள் ஒரு அங்கமாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா
திரு நம்மாழ்வார் ஐயா அவர்களுடைய கூற்றுப்படி பார்த்தோம்னா ஒரு பண்ணை இருந்துச்சுன்னா அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் எல்லாமே வந்து அந்த பண்ணையினுடைய ஒரு அங்கம். ஒரு மாம்பழம் காய்ச்சது அப்படின்னா அந்த மாம்பழம் வந்து அந்த மனிதருக்கு அந்த ஒரு விளைவிக்கக்கூடிய மனிதருக்கும் வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய அணில்களுக்கும் வேண்டும். அது மாதிரி ஒரு கொள்கை. அது நாமளும் வாழணும், அவங்களும் வாழணும், அதுதானே அங்கக முறை. ஸோ இந்த வழிமுறையும் அந்த வழிமுறையும் எல்லாம் ஒன்று தான். இப்போதைக்கு நம்ம வந்து கலையினுடைய தன்மைகளை அதனுடைய பார்ப்போம். கிட்டத்தட்ட நம்ம இந்த உலகத்தில் வந்து கலை அப்படிங்கிறது பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எந்த ஒரு பலன் தரக்கூடிய தாவரமாக இருந்தாலும் அது தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம அது வந்து கலை செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு உளுந்து போட்டிருக்கோம், உளுந்து விதைச்சிருக்கோம். அந்த உளுந்தில் வந்து போன பட்டத்துலேருந்து விழுந்த விதைகளான நெல் விதைகள் வந்து முளைச்சிருக்குது. அதுவும் வந்து நமக்கு அந்த நெல் விதைகள்ங்கிறது தனியாக பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பலன் தரக்கூடிய ஒரு செடி. ஆனால் வந்து அது உளுந்து பயிரில் முளைச்சிருக்கிறதுனால அது கலைச்செடி அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறோம். ஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட நம்ம இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 30,000 ஸ்பீசிஸ் வந்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 30,000ல் 18,000 வந்து நம்ம வேளாண்மை செய்யக்கூடிய வேளாண் பயிர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்குது. அது 18,000. அதுலேயும் 18 வகையான 18 கலைச்செடிகள் மட்டும் உலகத்திலே மிகவும் மோசமான கலைச்செடிகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து மிகவும் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளை, அதாவது மகசூல் இழப்பை சந்திக்க செய்யுது. அதன் காரணமாக தான் வந்து இது மிகவும் மோசமான கலைச்செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க. இதில் வந்து கலைச்செடிகள் வந்து எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி தேவையில்லை. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா கலைச்செடிகள் வந்து நம்ம பயிருக்கு தேவையான நீர், சூரிய ஒளி, சத்துக்கள், அதனுடைய இடம், இது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை வந்து அது கூட நம்ம பயிர் செய்யக்கூடிய பயிர்களோட நம்ம வந்து போட்டி போட்டுட்ருக்கோம். இந்த கலைச்செடிகள்லாம் எங்கேருந்து அந்த நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ரகங்கள்லாம் எதுலேருந்து உருவாகி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலைச்செடிகளுடைய பரிமாண வளர்ச்சி தான் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் பயிர்கள். இந்த கலைச்செடிகளில் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய தன்மைகள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதனுடைய விதைகள் வந்து மிகவும் சிறியதாக இருக்கும். எண்ணற்ற விதைகளை கொண்டிருக்கும். ஒரு இதிலே வந்து எண்ணற்ற விதைகளை கொண்டிருக்கும். ஒரு சீசன் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1 இயர் சீடிங் 7 இயர் வீடிங்னு சொல்லுவாங்க. ஒரு வருடம் நம்ம வந்து கலைச்செடிகளை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருடத்துக்கு நம்ம வந்து அந்த விழுந்த விதைகள்லேருந்து நமக்கு களை முளைத்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மிகவும் ஒரு சக்தி வாய்ந்தது கலைச்செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த எண்ணற்ற விதைகளை கொண்டிருப்பதன் காரணம் இது வந்து நம்ம எண்ணற்ற விதைகளை கொண்டிருக்கோம். நாம் வந்து இப்போ பயன்படுத்தக்கூடிய ரகங்கள்லாம் எந்த இதுலேருந்து உருவாகியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேருந்து தான் உருவாக்கியிருப்போம். இதுலேருந்துன்னா அந்த கலைச்செடிகளில் எது நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது, அதாவது காட்டு ரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காட்டு ரகங்களில் எது நல்லா பெரிய விதைகளை கொண்டிருக்கு, அதிக எண்ணிக்கையில் விதைகளை கொண்டிருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்திருக்கு, அது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை வந்து நம்ம பயிர் பெருக்கம் முறையில் உருவாக்கி தான் நம்ம வந்து இந்த புதிய புதிய ரகங்களையோ கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து இயற்கையாகவே அதனுடைய தன்மையை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம யாருமே வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் வந்து அதை வந்து அதை கட்டுப்படுத்துறதுங்கிறது மிகவும் ஒரு சவாலான காரியமாக இருக்குது. அது வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய தண்ணீரையும் இருக்கக்கூடிய வளத்தையும் வந்து மிகவும் திறம்பட பயன்படுத்தி என்ன பண்ணும் அப்படின்னா உடனே பூ பூத்து தப்போஸ் வந்து தண்ணியே இல்லை, வறட்சி ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணும் அப்படின்னா உடனே பூத்து உடனே காய் காய்க்க ஆரம்பித்து உடனே அதனுடைய சந்ததியினை விரிவுபடுத்திட்டு போயிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வேகமாக துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இந்த இதுக்கு இருக்குது. எண்ணற்ற பூச்சி நோய் தாக்குதல் வந்து நம்ம வேளாண் பயிர்களில் வந்து அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த கலைச்செடிகள் வந்து மிகவும் விகாரமாக தாக்கு பிடிக்கும். அதே மாதிரி இது வந்து மிக விரைவாக வந்து முளைக்கும். அதே மாதிரி மிகவும் தாமதமாகவும் முளைக்கும். என்ன காரணம் அப்படின்னா அது வந்து விதை உறக்கம் கொண்டு மிகவும் பூமிக்கு அடியில் போய் நல்லா விதையை வந்து சேகரம் செய்து கொண்டு நல்லா பாதுகாப்பு முறையில் எப்போ அதுக்கு தகுந்த சீதோஷ்ண நிலைகள் வருதோ உடனே என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து விதைகள்லாம் முளைக்கும். ஸோ அது மாதிரியான எண்ணற்ற இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே பார்த்த மாதிரி
இது வந்து நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெக்டேர் ஆஃப் ஹெக்டேரில் கரீஃப் சீசன் அப்படின்னா நம்ம வந்து ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 46 கிலோ ஆஃப் நைட்ரஜனையும் 12 கிலோ பாஸ்பரஸையும் 73 கிலோ பொட்டாசியத்தையும் இந்த வந்து அந்த களைச்செடிகள் வந்து குறைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நீருக்கு வந்து போட்டி போடுது. சோலார் எனர்ஜி நம்மளுடைய சூரிய ஒளிக்கற்றைக்கு போட்டி போடுது, அது இடத்துக்கு போட்டி போடுது, அதனுடைய தன்மையை பாதிக்குது, மற்ற பயிர்களுடைய விதைகளுடன் கலந்து அதனுடைய மார்க்கெட்டிங் எபிலிட்டியை குறைக்குது, தீவன பயிர்களுடைய தரத்தை குறைக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்த்தீனியம் இதெல்லாம் வந்து நம்ம மாடுகள் சாப்பிடும் பொழுது மாடுகளுக்கு ஒவ்வாமை பிரச்சனைகள் ஏற்படுது. அனிமல்ஸுக்கு அதே மாதிரி டெர்மல் அலர்ஜிஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் அதுவே. எண்ணற்ற இதெல்லாம் வந்து இறந்து போகிறதுக்கும் அது வந்து இப்போ ஒரு சில இதாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பூச்சிகள் நோய்கள் வாழ்வதற்கு மிகவும் அடிப்படை ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம மனித உடலுக்கும் எண்ணற்ற தீங்குகளை விளைவிக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்த்தீனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம் வந்து அதுலேருந்து வரக்கூடிய மகரந்தம் வந்து நமக்கு வந்து ஆஸ்துமா இது மாதிரி சுவாச பிரச்சனைகளையும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மனிதர்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் ஏற்படுத்துது. அதே மாதிரி நீர்நிலையை மாசுபடுத்துது. ஆகாய தாமரைலாம் பார்த்தோம்னா அப்படின்னா எண்ணற்ற முறையில் வளர்ந்து நீர்நிலைகளை மாசுபடுத்துது, விளைச்சலை குறைக்குது, அதிக காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் உற்பத்தி செலவு அதிகப்படுத்துது. இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளை இந்த களைச்செடிகள் ஏற்படுத்து. இந்த களைச்செடிகள் மற்ற பயிர் பிரச்சனைகளை காட்டிலும், உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நோய் பூச்சிகளை காட்டிலும், நூற்புழுக்களை காட்டிலும் வந்து இந்த களைச்செடிகள் தான் மிகவும் மிகவும் அதிகமாக வந்து நமக்கு மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது நெல்லில் வந்து நாற்று பிடுங்கி நடுவதற்கு அந்த வயலில் வந்து கிட்டத்தட்ட 30% இதே நேரடி விதைப்பு செய்த நெல் வயல்களில் வந்து கிட்டத்தட்ட 70-80% இது வந்து மகசூல் இழப்பை ஏற்படுத்த வல்லது. அதே மாதிரி கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 10 கிட்டத்தட்ட 80% வரைக்கும் இந்த மகசூல் இழப்பு எதன் மூலமாக ஏற்படுது அப்படின்னா இந்த களைச்செடிகள் மூலமாக தான். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கணும். நம்மளும் இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் அங்கக வேளாண்மையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சரியான அதை வந்து ஃபுல்லாகவே எலிமினேட் பண்ண முடியாது, ஆனால் வந்து அதனுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து வாழலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் வந்து களைச்செடிகள் இருக்கும் பொழுது நமக்கு வந்து பெரிதாக மகசூல் இழப்பு ஏற்படுவது எந்த ஒரு மாற்றதும் இல்லை. ஆனால் கொஞ்சம் அதிகமாகும் பொழுது லீனியராக அப்படியே குறைஞ்சிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு களைச்செடி ஏறுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மகசூல் இழப்பு ஏற்படுது. ஸோ களைச்செடிகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரியான அளவில் பராமரித்தோம் அப்படின்னாலே நமக்கு விளைச்சலில் வந்து பெரிதும் பாதிப்பு ஏற்படுவது குறைஞ்சிக்கும். உலக அளவில் களைக்கொல்லி பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம இந்திய அளவில் களைக்கொல்லி பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கிட்டத்தட்ட களைக்கொல்லி பயன்பாடு உலக அளவில் வந்து அந்த 1970களில் உலக அளவில் ஏற்பட்ட ஆயில் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அதன் காரணமாக வந்து என்னென்ன விளைவுகளாக நடந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேட் ஃபியூவல் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எத்தனால் இதெல்லாம் இப்போ கலந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, E5 E10 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த இது அதே மாதிரி மெஷின்ஸை பயன்படுத்தி அளவுக்கு அதிகம் மெஷின்ஸனுடைய பயன்பாடுகளை குறைச்சி ஜீரோ டில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இடத்துல விதைக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும் சரியான அளவில் உழுதுட்டு அந்த ரோவுக்கு மட்டும் உழுதுட்டு அந்த இடத்துல விதைப்பு செய்வது, மற்ற இடங்கள் எல்லாம் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஹெர்பிசைடான ரவுண்டப்பு, கிளைஃபோசேஸ் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெளித்து மற்றதெல்லாம் களைக்கொடியெல்லாம் கட்டுப்படுத்துறது. அதனால உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா சொல்லுவாங்க கொக்கோ கோலாவுக்கு அதிகப்படியாக விற்கக்கூடிய பானங்கள் இல்லை, லிக்யூடில் கொக்கோ கோலாவுக்கு அதிகப்படியாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா களைக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைஃபோசேட்டுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அதனுடைய விற்பனைகள் இருக்குது உலக அளவில். ஆனால் இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த களைக்கொல்லிகளினுடைய பயன்பாடு ஒரு 2005 வாக்கில் வரைக்கும் குறைந்து இருந்தாலும் இப்போ வந்து மிகவும் அதிகமாக இருப்பதற்கு காரணம் வேலையாட்கள் பற்றாக்குறை. இதன் காரணமாக எண்ணற்ற பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு களைக்கொல்லிகள் தெளிச்சு விட்டால் நம்ம வந்து களைச்செடிகளை எளிமையாக கட்டுப்படுத்தலாம், எதுக்கு நம்ம வந்து அதிகமான முறையில் வந்து நம்ம உற்பத்தி செலவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த முடிவு எடுத்துடுறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுவரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வருங்காலங்களில் என்னெல்லாம் பண்ணாக்க இந்த அங்கக முறையில் வந்து கலைகளை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முன்னாடி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, எதன் மூலமாக இந்த அதிகமாக கலைச்செடிகள் இருந்ததுனால நிறைய கலை மகசூல் இழப்பு அதிகமாக இருந்தது. அது போட்டி எல்லாத்துக்கும் போட்டி போட்டுச்சு. அதே மாதிரி பூச்சி நோய்களுக்கு மிகவும் ஒரு கூடாரமாக இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹேண்ட் வீடிங், அதாவது கைக்கலைகள் எடுத்து வந்து நம்ம இது பண்ணோம். அதனால் உற்பத்தி செலவு வந்து மிக மிக அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது நம்மளுடைய மகசூல் வந்து அதிகரிக்குது. எதை என்ன பண்ணுறோம், எதனால் அது அதிகரிக்குது அப்படின்னா, நம்ம வந்து களைச்செடிகளை களைக்கொல்லிகள் மூலமாக கட்டுப்படுத்துகிறோம். அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, அது வந்து வீட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருந்தோம்னா அவங்க வந்து வீர் கொண்டு எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம களைச்செடிகளை வந்து ஒரே தரமான களைக்கொல்லிகளை கொண்டு கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு அது வந்து மங்கி அந்த நீ இடத்த தான் அடித்தாலும் அடிச்சுக்க, நான் இதுக்கு மேலே என்கிட்ட நீ கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சக்தியை அது பெற்றோம். அதே மாதிரி பயோடைவர்சிட்டி, அந்த நம்ம எதை கொல்றதுக்காக அதை பயன்படுத்துகிறோமோ அதை கொல்லாமல் மற்ற உயிரினங்கள்லாம் வந்து இறந்து போகிறதுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃப்யூச்சரில் என்ன நடக்குது, என்ன மாதிரியெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கலைச்செடிகளை நம்ம உள்ள கட்டுக்களை கொண்டு வரலாம் அப்படின்னா, அது வந்து என்ன அப்படின்னா ஆர்கானிக் வகையில் அங்கக முறையில் கலைகளை கட்டுப்படுத்துவது தான் ஒரு சிறந்த வழிமுறைகள். இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்மாழ்வார் ஐயா அவர்களுடைய கொள்கை தான். எல்லா உயிரினங்களும் இந்த பூமியில் இருக்க எல்லா உயிரினங்களும் அதற்கு உண்டான பங்குகளை கண்டிப்பாக செஞ்சாகணும், அதுக்கு உண்டான சாப்பாடு அதை எடுத்துக்கும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து கலைச்செடிகளை முழுமையாக நீக்க முடியாது, அதை கூடவே நம்ம வாழணும், ஆனால் நமக்கு எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் என்னது ஆர்கானிக் வகையில் கலைகளை கட்டுப்படுத்துவது. பொதுவாகவே கலை கட்டுப்பாடு செய்கிறதுக்கு ஒரு 4 வழிமுறைகள் இருக்குது. ஒன்று ப்ரிவென்ஷன், அதுக்கப்புறம் எராடிகேஷன், அதுக்கப்புறம் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 6 அங்கக முறையில் செய்வது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் தான். அதாவது நம்மளுடைய அந்த பயிர்களுடைய கலைகளுடைய எண்ணிக்கையை ஒரு குறிப்பிட்ட அளவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அளவுக்கு அதிகமான கலைகள் வந்து பெருகாது, அதன் மூலமாக மகசூல் இழப்பு ஏற்படாது. இந்த தடுத்தல் முறை, அந்த ப்ரிவென்ஷன் முறை அப்படிங்கிறது எப்பெல்லாம் சாத்தியம் அப்படின்னா, முதல்ல வந்து நல்ல தரமான விதைகளை பயன்படுத்துவது. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இப்போ அதிகமாக விகரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பார்த்தினியம் ஆகட்டும், ஆகாய தாமரை ஆகட்டும், லேண்டனா கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் பூக்கள் கொண்ட இதாகட்டும், இது மாதிரி எண்ணற்ற கலைச்செடிகள் வந்து வெளிநாடுகள்லேருந்து விதைகள் தானியங்கள் கூட கலந்து நம்ம நாட்டுக்கு வந்தது தான். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி கலைச்செடிகளை வந்து அதாவது பூத்து காய்த்த விதைகள் கொண்ட கலைச்செடிகளை வந்து மாட்டுக்கு ஆட்டுகளுக்கு நம்ம வந்து உணவாக கொடுத்தோம் அப்படின்னா, அது வந்து விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகள் எவ்வாறு முளைக்குமோ அந்த அளவுக்கு வந்து மிகவும் வீரியத்தன்மையுடன் வந்து அதனுடைய அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்கை கடந்து வந்து சாணத்தினுடைய அதனுடைய எச்சம் மூலமாக மிக எளிமையாக வரும். அது வந்து நம்ம நேராக வந்து சரியான மக்காத இதெல்லாம் வந்து கொண்டு வந்து வயலில் போட்டோம் அப்படின்னா நாமளே நம்ம வயலுக்கு வந்து கலைச்செடிகளுடைய விதைகளை விதைப்பு செய்வதற்கு நிகர். அதே மாதிரி இந்த கிராமங்களெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த குப்பைகளை எடுத்து செல்வதற்கு உண்டான செலவுகளை குறைப்பதற்கு அன்று விழுந்த எச்சங்களை வந்து நேராக காலையில் முதல் வேலையாக என்ன செய்வாங்க அப்படின்னா எடுத்துக்கொண்டு போய் வயலில் ஒரு மூலையில் போட்டு வச்சுருவாங்க. அது வந்து மூலையில் போடுவாங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக கொண்டு வந்து வயல்லே போட்டுருவாங்க. அங்கங்கே கொட்டி முட்டு முட்டாக போட்டு வச்சுருவாங்க. அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா சரியாக மக்காததுனால நமக்கு வந்து அதிகமாக வந்து கலைச்செடிகள் விதை வந்து மிகவும் வீரியமாக வளரும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சரியாக நல்ல மக்குன குப்பைகளை மட்டுமே வந்து நம்ம வயல்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். நல்லா மக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உயிரிகளுடைய செயல்பாடுகளின் காரணமாக அளவுக்கு அதிகமான வெப்பநிலை உயர்ந்து அந்த வெப்பநிலைகளின் காரணமாக இந்த குப்பையெல்லாம் நல்லா ரொம்ப சூடாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எந்த அளவுக்கு வந்து சூடாக இருக்குதோ அந்த அளவுக்கு நுண்ணுயிர்களுடைய செயல்பாடுகள் அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு அது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கலைச்செடிகளுடைய விதைகளை வந்து கொன்றும். ஸோ இதெல்லாம் வந்து தடுப்பது. அதே மாதிரி குப்பை குழிகளில் வந்து கலைச்செடிகளை போடுவதை தவிர்க்கிறது, நாட்டு பறிக்கும் போது களைகளை நீக்கி
தேவையான இது பண்ணுறது. அதே மாதிரி இயந்திரங்களை ஒரு வயல்லேருந்து இன்னொரு வயலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது சுத்தப்படுத்தி கொண்டு போகிறது. அதே மாதிரி வண்டல் மண்கள் வந்து அடிக்கும் பொழுது நம்ம வந்து அது களை இல்லாத இடங்கள்லேருந்து பார்த்து அடிக்கிறது. அதே மாதிரி பாசன வாய்க்கால் பரப்புகளை வந்து களைச்செடிகள் இல்லாமல் கட்டுப்படுத்துது. ஏன்னா பாசன வாய்க்கால்கள் மூலமாக தான் எண்ணற்ற விதைகள் வந்து எளிமையாக பரவும். ஏன்னா வந்து விதைகள் களை விதைகள் பரவுவதற்கு எண்ணற்ற வழிமுறைகள் காற்று மூலமாக, நீர் மூலமாக, பறவைகள் விலங்குகள் மூலமாக இருந்தாலும் அதிகமாக பரவுவது வந்து நீர் மூலமாக தான் அதிகமாக பரவும். ஸோ அந்த பாசன வாய்க்கால் வரப்புகளை வந்து சுத்தமாக பயன்படுத்துவது. அதே மாதிரி இது வந்து நமக்கு பொறுத்தாது, வெளிநாடுகள்லேருந்து நம்ம விதைகளை வாங்கும் பொழுது களைச்செடிகள் இல்லாதவரை நம்ம பார்த்துக்கொள்வது, இதெல்லாம் வந்து ஒன்று. இது வந்து அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், குணப்படுத்துவதை விட தடுப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த முறை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எராடிகேஷன் அப்படிங்கிறது முற்றிலும் அழித்தல்ங்கிறது எந்த இடத்துல சாத்தியம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன நர்சரி, ஒரு ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம், ஒரு பாலி ஹவுஸ் போட்டிருக்கோம், ஒரு பசுங்குடியில் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த இடங்களில் வந்து நம்ம ஒரு சரியான மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் கடைபிடித்து நம்ம வந்து இதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எராடிகேஷன் இது பண்ணணும். இது லார்ஜ் ஸ்கேலில், அதாவது பெரிய இடங்களில் வந்து இது ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பசுமை குடில், அலங்கார தோட்டம், அதில் களைகள் இல்லாத மாதிரி உள்ளதுக்கு ஃபுல்லாகவே எராடிகேட் பண்ணிடலாம். அது ஒரு சின்னது. அதே மாதிரி களைச்செடிகளை வந்து முளைத்து பூத்து காய்ப்பதற்கு முன்பாகவே அழிக்கிறது. ஒன்ஸ் பூத்து காய் காய்ச்சிருச்சுன்னா அப்படின்னா எளிமையாக அது வந்து பரவிடும். அது வந்து எராடிகேஷன், முற்றிலும் அழித்தல் முறை. அடுத்து கட்டுப்படுத்துதல்ங்கிறது அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய இனப்பெருக்கத்தை தடுக்கிறது, குறைச்சிறது. இந்த முறையும் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த இயந்திர முறை, அடுத்து இயந்திர முறை, மெக்கானிக்கல் மெத்தட். நிறைய மேலை நாடுகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்கானிக் வகையில் வந்து களைச்செடிகளை கட்டுப்படுத்துவது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மிஷின் தான். இயந்திரங்கள் களைக்கொல்லிகள் பயன்படுத்துகிற இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயந்திரங்களை பயன்படுத்தி நம்ம வந்து கொள்வது. ஸோ இதுவும் ஒரு வழிமுறை. ஓகே, கலை மேலாண்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு பயிராக இருந்தாலும் கிட்டத்தட்ட குறுகிய கால பயிராக இருந்தால் கிட்டத்தட்ட 15 நாளுங்கிறது ரொம்ப மிகவும் கலைக்கும் பயிருக்கும் உண்டான தொடர்பு. அந்த 15 நாட்கள் வந்து மிகவும் வந்து சரியான முறையில் பராமரிச்சிட்டோம்னாலே அதுக்கப்புறம் நம்மளுடைய பயிர் மேலே எழும்பிருச்சுன்னா அதுக்கப்புறம் களைகள் வந்து இருந்தாலும் ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதே மாதிரி அந்த ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க 15 to 40 நாள், கொஞ்சம் நீண்ட கால பயிர்களுக்கெல்லாம் 40 நாள் வரைக்கும் அந்த களைச்செடிகள் நம்மளுடைய வயலில் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னாலே முக்கால்வாசி கலையினால் ஏற்படக்கூடிய மகசூல் இழப்பை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இது முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எண்ணற்ற பாதிப்புகளை நமக்கு வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது. ஓகே, ஸோ இப்போ அங்கக முறையில் கலை மேலாண்மை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கோடை உழவு செய்வது, தரமான விதைகளை பயன்படுத்துறது, விதைப்பதற்கு முன்பாக நீரை பாய்ச்சி இல்லை மழை நீர் பெஞ்சதுக்கப்புறம் அந்த மழை நீர் மூலமாக விதைத்த களைச்செடிகளை வந்து உழுது விட்டு அதை கொன்னதுக்கப்புறம் 2-3 டைம் கொன்னதுக்கப்புறம் வந்து விதைப்பு செய்வது, களை எடுக்கிறது, கருவிகள் இயந்திரங்களை பயன்படுத்துவது, உயிரியல் முறையில் களை கட்டுப்பாடு செய்வது, அதுக்கப்புறம் பயிர் சுழற்சி முறைகளை கடைபிடிப்பது. இப்போ ஒவ்வொன்றா வந்து ஒரு முறையை பார்ப்போம். இதை உளவியல் முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா நம்ம வந்து நிலத்தை தயாரிக்கும் பொழுது சரியான நிலையில் வந்து பராமரிக்கணும். சப்போஸ் வந்து அதிகமான களைச்செடிகள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து களைகளை வந்து மிகவும் சீராக வந்து 2-3 டைம் வந்து நிலத்தை உழுது தயார் செய்து நம்ம வந்து பயன்படுத்தினோம்னாலே விதைப்பு செஞ்சோம்னாலே நமக்கு வந்து களைகளினுடைய பிரச்சனைகள் வந்து இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கோடை உழவு. இந்த கோடை உழவுனால எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அக்னி நட்சத்திரம் உள்ள சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோடை உழவு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து களையினுடைய விதைகள் வந்து நேராக சூரியனுக்கு நேராக ஒளியில் வரும் பொழுது அது வந்து விதைகள் முளைப்பதற்கு விளைப்பை மட்டுப்படுத்தும். அதே மாதிரி கூட்டுப்புழுக்கள் இதனுடைய இதெல்லாம் வந்து நம்ம குறைச்சிடலாம். ஸோ கோடை உழவுனால எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சரியான எண்ணிக்கையில் பயிர் பராமரிப்பு செய்கிறது. அதாவது சப்போஸ் களைகள் வந்து மிக அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல ஒரு வயல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து
அதிக இடைவெளி விடாமல் எந்த அளவுக்கு கொஞ்சம் குறுகலாக இடைவெளி விட முடியுமோ சரியான இடைவெளி விடுவது சரியான முறை. களைகள் வந்து மிகவும் ஒரு வயலில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சரியான எண்ணிக்கையில் பயிர் எண்ணிக்கையை பராமரிப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு சூரிய ஒளி வந்து அதுக்கு கிடைக்குதோ அதை வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து சூரிய ஒளியை அதனுடைய கிடைக்கிறத வந்து மட்டுப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து களைகளை வந்து மட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி ஊடுபயிர் இன்டர் கிராப், இந்த இன்டர் கிராப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது களைகளை கட்டுப்படுத்துவது. உதாரணமாக வந்து அதிக இடைவெளி கொண்ட பயிர்கள், அதாவது ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கும் அதிக இடைவெளி விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த பயிர்களில் வந்து ஆரம்ப காலகட்ட வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து களைச்செடிகள் இல்லாமல் பாதுகாக்கணும். அந்த களைச்செடிகளை மட்டுமே இல்லாமல் பாதுகாக்கிறதுங்கிறது இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னா, கைக்களை எடுப்பதை தவிர ஊடுபயிர் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு வந்து 2 வகையில் பயனுள்ளதாக இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிலத்தை வந்து அந்த இடத்துல சும்மா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நேராக சூரிய ஒளி கிடைக்கும் பொழுது, சரியான நீர் இதெல்லாம் கிடைக்கும், உரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அது வந்து களை செடிகளுடைய வளர்ச்சி இருக்கும். அந்த இடத்த நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பயிர் வகை பயிர்களான உளுந்து, கடலை, துவரை இதெல்லாம் கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊடுபயிர் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து களைச்செடிகளை எளிமையாக கட்டுப்படுத்தலாம். இந்த உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா முத்துச்சோள பயிரில் ஒரு கைக்களை எடுத்ததில் எந்த அளவுக்கு மகசூல் இருந்தது, எந்த அளவுக்கு களைகளுடைய எடை இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 78 கிராம் வந்து இருந்துச்சு. ஒரு முத்துச்சோளத்தில் ஒரு கைக்களை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இதே 2 கைக்களை எடுத்த பயிரில் வந்து கிட்டத்தட்ட 5264 கிலோ சோளமும் 17 கிராம்ஸ் ஆஃப் களையும் இருந்திருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா சொர்க்கம், கௌப்பி ஒரே ஒரு சின்ன இன்டர் கிராப் ஒரு ஊடுபயிர் செஞ்சதுனால அது கூடவே ஒரே ஒரு கைக்களை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 8.3 கிராம் தான் வந்து களை இருந்திருக்கு. ஆனால் மகசூல்லையும் வந்து நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அதே ஒரே கைக்களை தான். ஆனால் ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா நம்ம வந்து ஊடுபயிராக நம்ம வந்து தட்டைப்பயிரை உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நம்ம எதில் இந்த ஈடுகட்டலாம் அப்படின்னா நம்ம ரெண்டு கைகளை எடுத்தது ஒரு கைகளை எடுத்தது மிச்சமாகுது இல்லையா, அந்த விவசாய கூலிகள் வந்து இந்த இதுக்கு மிச்சமாயிரும். ஸோ அதாவது ஊடுபயிர் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்லுவது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆழ உழுகிறது. இந்த அருகு, கோரை இதெல்லாம் அந்த கிழங்கு உள்ள பயிர்களுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன கிழங்கு உள்ள களைச்செடிகள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேற்பரப்புலேயே உழுதுட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த கிழங்குகள் வந்து உள்ளே இருக்கும். அந்த இதுக்கு வந்து கொஞ்சம் ஆழமாக உழுதோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அருகு, கோரை இதனுடைய கிழங்கு பகுதியில் வெளியில் எடுத்து போட்டுடலாம். அதே மாதிரி இது ஆழமாக உழுவும்போது ஒரு சில பிரச்சனைகள் என்ன வரும்னா அந்த சின்ன விதைகள் உள்ள களைச்செடிகள் வந்து நமக்கு வந்து நம்ம மண்ணுக்குள்ளே ஆழமாக புதைந்து வந்து ஒரு விதை வங்கியாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இடங்களில் நம்ம இதை தவிர்த்துக்கலாம் ஆழ உழவு செய்வதை. அதே மாதிரி மூடாக்குங்கிறது எண்ணற்ற மூடாக்குகள் இருக்குது. அது வந்து நெகிழித்தாள் கொண்டு செய்யலாம், அல்லது பயிர் கழிவுகளை கொண்டு செய்யலாம். இது மாதிரி எண்ணற்ற வழிமுறைகள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பழைய வழிமுறைகள் இருந்தாலும் மிகவும் வந்து திறன் வாய்ந்த ஒரு வழிமுறை, சிக்கனமானது. அதே மாதிரி அந்த வறண்ட நிலங்களில் வந்து பயிர் கழிவுகளை நம்ம வந்து நேராக கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா கரையான் தொல்லை இருக்கிறதெல்லாம் சாத்தியம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து சரியான ஈரப்பதம் இருப்பதை நம்ம வந்து உறுதி செய்யணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த மூடாக்கு வந்து ஒரு சில இடங்களில் சரி பண்ணாது. அதே மாதிரி நம்ம மூடாக்கு செய்யும் பொழுது மண்ணினுடைய ஈரப்பதம் இழப்பு வந்து மிகவும் குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூடுபயிர் அப்படிங்கிறது விரைவாக வளர்ந்து அதனுடைய இடத்த வந்து மிகவும் எளிமையாக அடைச்சிக்கும். இது வந்து என்ன சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பயிர் வகை பயிர்களான தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு இதெல்லாம். இந்த தட்டைப்பயிறு, பாசிப்பயிரெலாம் எண்ணற்ற வழிமுறைகள் இருக்குது. நமக்கு வந்து நிலத்திற்கு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து உள்வாங்கி தருது. அதே மாதிரி நம்ம அந்த தட்டைப்பயிர்களை வந்து விலங்குகளுக்கு, கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து எண்ணற்ற நன்மை பூச்சிகளை வந்து இது வரவழைக்கும். அதனால நமக்கு வந்து பூச்சி கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும். நிலப்பொருவுகள் இதுவும் வந்து நிலத்தை தரையோட தரையாக பறந்து நிலத்தை வந்து மூடிக்கொண்டு அதன் மூலமாக களைச்செடிகள் வந்து பரவுவதை தடுக்கிறது.
ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நெகிழித்தல் கொண்டு மூடாக்கு செய்வது அல்லது பயிர் கழிவுகளை கொண்டு பயிர் கழிவுகளான வைக்கோல், புல், மரப்பட்டை, மட்கிய குப்பை, கழிவுகள் இதெல்லாம் வந்து நிலப்பொருளாக பயன்படுத்துறது. ஸோ இதுவும் வந்து சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பயிர் சுழற்சி. ஒரே பயிரை வந்து நம்ம திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக பயிரிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதே பயிருக்கு தேவையான அதே சத்துக்கள் திரும்ப திரும்ப எந்த சத்து ஒரு பயிருக்கு அதிகமாக தேவைப்படுதோ அந்த சத்துக்கு திரும்ப திரும்ப அதிகமாக அந்த பூமியிலேருந்து எடுக்கப்படும். நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டைம் தானிய பயிராக இருந்தால் நம்ம அடுத்த டைம் வந்து நம்ம களைச்ச பயிர் வகை பயிர்களில் வந்து நம்ம வந்து ஊடுபயிராக போடணும். அப்போ வந்து நம்ம அதனால் மண்ணினுடைய வளமும் அதிகரிக்கும், நோய்கள் பூச்சிகள் வந்து தொடர்ச்சியாக அதே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ச்சியாக அதுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி அதை வந்து கட்டுப்படுத்தலாம். இது எண்ணற்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு இந்த பயிர் சுழற்சி முறையும் ஒரு நல்ல வழிமுறையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பயிர் சுழற்சி வரையில் இன்னொரு முறை என்ன அப்படின்னா, இந்த சைப்ரஸ் ரொட்டாண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரை புட்களை வந்து எது வந்து ஒவ்வொரு பயிரும் வந்து நம்ம அந்த தாவரங்களுடைய உயிர் வேதி விளைவு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் ஒரு பயிற்சி வகுப்பு இருக்குது. அது வந்து நம்ம யூடியூப்பில் கூட அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணா அதை போய் பாருங்கள். அந்த ஒரு பயிரினுடைய சிக்னல் அந்த பயிரில் வந்து வெளியிடக்கூடிய விஷயங்கள் வந்து மற்ற பயிரை வந்து மிகவும் வந்து பாதிப்படைய செய்யும். ஸோ அதே முறையில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடது பக்கமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ரோஜா பூச்செடி, பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து எள். இந்த எள்ளு வந்து அந்த சைப்ரஸோட கோரை புட்கள் வந்து எள்ளு செடி இருக்கும் இடத்துல வந்து மிகவும் குறைவாக வளர்ந்துருக்கு. இதே வந்து ரோஜா பூச்செடி இருக்க இடத்துல தொட்டியில் வந்து மிகவும் விகாரமாக வளர்ந்துருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க வந்து எதிரிக்கு எதிரி நண்பன்கிறதுனால நம்ம அவங்கள பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ எந்த இடத்துல எல்லாம் கோரை புட்கள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து இந்த எள்ளை வந்து ஒரு பயிர் சுழற்சி முறையில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து கட்டுப்படுத்துவதற்கு எண்ணற்ற வழிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி பிளான்டிங் டென்சிட்டி, முன்னாடியே சொன்ன மாதிரி அதிக களைச்செடிகள் இருக்குது இப்போ முளைக்குது அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு பிளான்ட் டென்சிட்டியை குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம களையினுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி வரிசை, அதாவது இதே சதுரமாக, அதாவது 10க்கு 10 10 10, அதாவது ஒரு வரிசைக்கும் ஒரு பயிருக்கும் உண்டான இடைவெளி வந்து 10 10 இல்லை ஏதோ ஒரு சரிசமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த முறை செயல்படாது. இதே வந்து செவ்வகமாக இருக்குது, அதாவது பயிர் வரிசைக்கு இடையில வந்து அதிகமாகவும் பயிர்களுக்கு இடையில வந்து மிகவும் குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தெற்கு மேற்கு இதில் போடாமல் வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு திசையில் போட்டோம் அப்படின்னா நேராக சூரிய ஒளி வந்து நம்ம படாமல் தவிர்த்துக்கிறோம். அதாவது கிழக்கு மேற்கில் போடாமல் தெற்கு வடக்கில் போட்டுக்கிறது அந்த வரிசையை. ஸோ அதன் மூலமாக வந்து நேராக நமக்கு வந்து சூரிய ஒளி படாது. அதன் மூலமாக நம்ம வந்து பயிர்கள், அதாவது அதனுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி பிளான்டிங் மெத்தட், ப்ராப்பர் பிளான்டிங் மெத்தட் அப்படின்னா ஒரு சிலது வந்து மினிமம் டில்லேஜ் சொல்கிறாங்க இல்லையா, எந்த இடத்துல நமக்கு தேவையான இடங்களை மட்டும் நிலவு உழுதுட்டு அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து இது பண்ணுறது. ஸோ மற்ற இடங்களில் கொஞ்சம் சாதகமற்ற சூழ்நிலை இருப்பதனால நமக்கு வந்து பயிர்களுடைய இது வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி இப்போ வெயில் காலங்களில் ஃபரோவில், அதாவது மேடுபள்ள பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் வந்து நம்ம வந்து செய்யும்பொழுது களைகளுடைய வந்து மட்டுப்படுத்துது. அதே மாதிரி சரியான இரிகேஷன் மெத்தட், அதாவது பாசன அமைப்பு வந்து நம்ம களைச்செடிகளுடைய வளர்ச்சியில் மிகவும் வந்து அளப்பரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி பிளான்டிங் டைம், ஒரு சில பயிர்களை போட்டால் கண்டிப்பாக அந்த களைச்செடிகள் வந்து ஊக்குவிக்கப்படும். முன்னாடியே சொன்ன மாதிரி ரோஜா பூச்செடியில் எப்படி கோரைச்செடிகள் வந்து மிகவும் விகரமாக வளர்ந்துச்சோ அதே மாதிரி இந்த இதில் வந்து ஒரு சில அதுக்கு உண்டான அந்த ரூட்லேருந்து அந்த வேர்லேருந்து வெளியிடக்கூடிய ரூட் எக்ஸ்ரேட்ஸ் மூலம் காரணமாக அது தூண்டப்பட்டு அதிகமாக வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இந்த காலகட்டத்தில் டைமாக, அதாவது ஜூன் மாதம்னாலே ஒரு சில களைச்செடிகள்லாம் வந்துடும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் முன்னதாகவோ அல்லது கொஞ்சம் பின்னதாகவோ நம்ம வந்து பயிர் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ பிளான்டிங் டைமும் ஒரு முக்கியமான வழிமுறை. அதுக்கப்புறம் ஸ்டேல் சீட் பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம நீர் கட்டியோ அல்லது பாசன தண்ணி பாய்ச்சியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கக்கூடிய களைச்செடிகள் எல்லாம் முளைக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து நிலத்தை வந்து உழுது கொள்வது, அந்த களைச்செடிகளை அழிப்பது. ஸோ அதுதான் வந்து ஸ்டேல் சீட் பெட் அப்படின்னு சொல்லக்கூடியது.
அதுக்கப்புறம் இயந்திர முறை. இயந்திர முறை அப்படிங்கிறது எண்ணற்ற வழிமுறைகள் இருக்குது. எண்ணற்ற இயந்திரங்கள்லாம் இருக்குது. அது நம்ம வந்து கை களை எடுப்பதற்கு களைக்கொத்தியிலிருந்து அருவா, ஆ, ஆம், எள் நெல்லுக்கு வந்து கோண வீடர், ரோட்டர் வீடர், அதுலேயே நிறைய மாடிஃபைடு வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஈவன் வந்து அந்த சைக்கிள் வீல்லே வச்சு நிறைய எண்ணற்ற மாடிஃபைடு வீடர்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபீல்டு கல்டிவேட்டர், ஹை ரெசிடியூ கல்டிவேட்டர், பேஸ்கெட் வீடர், இது மாதிரி எண்ணற்ற இதெல்லாம் இருக்குது. இப்போது மார்க்கெட்டில் இருக்குது மிகவும் குறைவாக தான் இருக்குது. அடுத்து மெக்கானிக்கல் வீடரில் பார்த்தோம். மெக்கானிக்கலில் உழுகிறது, நிலத்தை வந்து 2-3 முறை வந்து பல்வரைஸ் பண்ணி நம்ம வந்து உழுதோம் அப்படின்னாலே முக்கால்வாசி களை செடிகளை கொண்டுடலாம். அதுக்கடுத்து கொத்துதல், களை கொத்தி கொண்டு நம்ம வந்து கொத்தும் பொழுது எண்ணற்ற இதை வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி களை எடுக்கிறது, நேராக வந்து களைகளை வந்து பிடுங்கி எடுத்துறது. அதுக்கப்புறம் தோண்டி எடுக்கிறதுக்கு களை குத்திகளை பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் அறுத்து எடுப்பது, அருவாள், கதிரருவாள் கொண்டு நம்ம வந்து அறுத்து எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து தீயிடுதல், களை செடிகளை வந்து அந்த காய்த்து காய்ந்த பருவத்தில், அதாவது விதைகள் வந்து மண்ணில் விழுகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதை வந்து எரிப்பு செய்வது. இதன் வந்து இது சரியான முறையல்ல, இருந்தாலும் அதை வந்து நம்ம செய்யலாம். வெப்பமுறையில் வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஃப்ளேமர்ஸ், இதெல்லாம் ஒரு தொழில்நுட்பம் அப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இல்லாத ஒன்று. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த ஃப்ளேமர்ஸை வச்சு அந்த எந்த இடத்துல வந்து இது பண்ணுதோ, இதெல்லாம் வந்து இந்த ஆர்ச்சார்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, லேண்ட்ஸ்கேப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து உண்டானது. அதே மாதிரி இந்த தெர்மல் வீட் மேனேஜ்மெண்ட், இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் பயன்படுத்தி நம்ம வந்து மண்ணை வெப்பமூட்டி அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய களைகள், விதைகள் அது எல்லாமே செத்து போயிடும். எக்ஸப்ட்டு உரங்கள் இதெல்லாம் தவிர நுண்ணுயிரிகள், கூட்டுப்புழுக்கள், நூறுப்புழுக்கள், அதே மாதிரி நுண்ணுயிரிகள், களை விதைகள், இது எல்லாமே செத்து போயிடும். ஸோ இது வந்து தெர்மல் வீட். அதுக்கப்புறம் வந்து அடுத்து மண் வெப்பமூட்டல். இயற்கை இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மெத்தட். இப்போ வந்து இதுவும் வந்து ஒரு சின்ன நல்ல மெத்தட் தான். ஆனால் வந்து இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். என்ன காரணம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சாயில் சொலரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதுக்கு கிட்டத்தட்ட வெயில் 40 mm மைக்ரான் திக்னஸ் கொண்ட பாலித்தீன் ஷீட்ஸை வந்து நம்ம தண்ணி கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இது மாதிரி போட்டோம் அப்படின்னா, எப்படி இந்த பசுமையில் வாயுக்கள் வந்து எப்படி டெவலப் ஆகுதோ அதே மாதிரி இங்கே வந்து அந்த இதை வந்து நம்ம அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால அங்கே வந்து மிகவும் அளவுக்கு அதிகமான ஹீட் ஜென்ரேட் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய எண்ணற்ற விஷயங்களை செத்து போயிடும். எப்படி அந்த கேஸ் சிலிண்டரை வச்சு நம்ம வந்து கொண்டோமோ, அது வெப்பமூட்டி கொண்டோமோ, அதே மாதிரி இது நேச்சுரலாக இயற்கை சூரிய ஒளியிலேருந்து நம்ம வந்து அதை பயன்படுத்தி நம்ம வந்து சாயில் சலரைசேஷன் பண்ணுறோம். ஸோ இது வந்து இது வெயில் காலங்களில் இந்த வெள்ளை கலர் நெகிழித்தாள் கொண்டும், குளிர்காலங்களில் கருப்பு கலர் நெகிழித்தாள் கொண்டும் நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். இது ஒரு சிறந்த வழிமுறை. அதுக்கப்புறம் லேசர் வீடர், இதுவும் வந்து லேசர்ஸை பயன்படுத்தி களைகளை கொள்வது. இந்த சொலரைஸ்டு சாயிலுக்கு நான் சொலரைஸ்டு சாயிலுக்கும் ஸ்டேட் சீட் பெட் பண்ணுறதுக்கும் டீப் ப்ளோவிங் பண்ணதுக்கும் எந்த அளவுக்கு களைகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு எந்த ஒரு களைகளும் எந்த மெத்தடில் இல்லை அப்படின்னா இந்த சொலரைஸ்டு சாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணை நெகிழித்தாள் கொண்டு வெப்பமூட்டுதல் முறையில் வந்து மிகவும் வந்து நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா களைச்செடிகளும் வந்து மிகவும் வந்து 0 அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கும். மற்ற முறைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே மிகவும் அதிகமாக இருக்குது. ஸோ சாயில் சொலரைசேஷன் அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் நீராவி மூலம் களையை கட்டுப்படுத்துவது. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோவேவ் ரேடியேஷன்ஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இதுலேயே மைக்ரோவேவ் ரேடியேஷனை கொண்டு நம்ம வந்து களையை கட்டுப்படுத்துவது. அதுக்கப்புறம் ஃப்ரீசிங், இந்த திரவ நைட்ரஜன், லிக்யூட் கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் வந்து மிகவும் வந்து தெர் டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இதெல்லாம் வந்து மிகவும் லார்ஜ் ஸ்கேலில், அதாவது கொஞ்சம் பெரும் அதிக இடங்களில் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லாத ஒன்று. அது இதே வந்து நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய களைச்செடிகளை வந்து இந்த இது மாதிரி இயந்திரங்களை கொண்டு செயின் புல்லிங் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொண்டு களைகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பயோ ஹெர்பிசைட்ஸை பயன்படுத்துறது.
இந்த பயோ ஹெர்பிசைட்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து நுண்ணுயிர்களை பயன்படுத்தி நம்ம வந்து பூச்சிகளுக்கு நம்ம தாவரங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு நோய்கள் எப்படி ஏற்படுத்துதோ அதே மாதிரி இந்த களைகளுக்கு நோய் ஏற்படுத்தி நம்ம வந்து அதை கொள்வது. ஸோ அதுக்கு பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை பூஞ்சையாக இருக்கலாம், இல்லை வைரஸாக இருக்கலாம், அதெல்லாம் கொண்டு போய் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைட்டோப்தெரா ஃபால்மியூரா அப்படிங்கிற ஒரு பூஞ்சானத்தை கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டில் என்ன பேரில் கிடைக்குது அப்படின்னா டிவைன் அப்படிங்கிற ஒரு பேரில் கிடைக்குது. ஸோ அங்கே அந்த ஆரஞ்சு தோட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு வகையான களைச்செடிகளை வந்து நம்ம இதை வந்து கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி கொலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய கொலிட்டோட்ரைக்கம் அந்த பூஞ்சானத்துலேருந்து இருக்கக்கூடிய பூஞ்சானத்தை வந்து கட்டு வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நெல் வயலில் இருக்கக்கூடிய எஸ்கிமோன் விஜினிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களைச்செடிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இது வந்து நம்ம தொட்டாசினிகி கிடையாது, இன்னொரு களைச்செடி. அதுக்கப்புறம் பைபோலாரிசம்னு சொல்லக்கூடிய இதை கொண்டு வந்து நம்ம வந்து ஜான்சன் கிராஸில் ஏற்படக்கூடிய ஜான்சன்ஸ் கிராஸஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து இது பண்ணலாம். அந்த அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பயோ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி எப்படி களை நோய் கிருமிகளை பரப்பி களை செடிகளை கட்டுப்படுத்தணுமோ அதே மாதிரி இப்போ பூச்சிகளை கொண்டு புழுக்களை கொண்டு நம்ம வந்து களை செடிகளை கட்டுப்படுத்துது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா காக்டோபிளாஸ்டிக் காக்டோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லார்வாவை வந்து எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னா நம்ம கற்றாழை சப்பாத்தி களி இருக்குல்லையா, அந்த சப்பாத்தி களியை அந்த சப்பாத்தி களியில் அதை வச்சு இந்த சப்பாத்தி களியை கட்டுப்படுத்தலாம். கிட்டத்தட்ட எண்ணற்ற உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிகவும் விகாரமாக வேலை செஞ்சு அதனுடைய சப்பாத்தி களிகள்லாம் அதிகமாக சாப்பிட்டு அதே மாதிரி லேண்டானா கேமரா அப்படிங்கிற கலைச்செடிகளை வந்து இதுவும் அதே தான். ஒரு லார்வாவை கொண்டு கட்டுப்படுத்துகிறோம். அதே மாதிரி கஸ்குட்டா வந்து மெலனா குரோமைசா கஸ்குட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சியை கொண்டு வந்து கட்டுப்படுத்துகிறோம். அதே மாதிரி சைப்ரஸ் ரோட்டண்டஸ் வந்து பேக்ட்ரா வெருட்டுனா அப்படின்னு சொல்லக்கூடிய மாத் போரர்ஸ் வச்சு கட்டுப்படுத்துகிறோம். அதே மாதிரி இப்போது நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா கோரையை வந்து பேக்ட்ரா மினிமா, பார்த்தினியத்தை வந்து சைக்கோகிராமா பைக்குலரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி, அதே மாதிரி நெருஞ்சி புல் இதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்தியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த சைக்கோகிராமா பைக்குலரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டு. ஸோ எந்தளவுக்கு அதை வந்து சாப்பிடுது அப்படிங்கிறதுக்கு உண்டான சிறிய உதாரணங்கள் தான் இது. ஸோ இது இந்த முறையிலேயே நம்ம வந்து களை செடிகளை கட்டுப்படுத்தலாம். இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நோய் கிருமிகளாக இருக்கட்டும் இல்லை பூச்சிகளாக இருக்கட்டும் நமக்கு நம்ம பயிர் செய்யக்கூடிய பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்த தான் இருக்கணும். ஆனால் வந்து இயற்கை வந்து எப்படி வடிவமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு இது இல்லை அப்படின்னா அடுத்து எனக்கு வந்து மிகவும் பிடித்த சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு கிடையாது. அடுத்து என்ன லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா நான் உயிர் வாழணும், என்னுடைய சந்ததி உயிர் வாழணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து எனக்கு அடுத்த சாப்பாடு என்ன அப்படிங்கிறத நான் வந்து தேடி போவேன். ஸோ அது மாதிரி தான் எண்ணற்ற விஷயங்கள் இப்போ வந்து இந்த பார்த்தினிய செடியை கட்டுப்படுத்துவதற்காக சைக்கோகிராமா பைக்குலரேட்டாங்கிற வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்ம மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் மரவள்ளிக்கிழங்குடைய இலைகளை வந்து சாப்பிட்றதுக்கு முனைந்தது. ஸோ அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் நடக்கும். அதே மாதிரி அந்த தாவரங்களில் உயிர் வேதி விளைவு ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வகுப்பில் அதே மாதிரி தான் ஒரு சில பார்லி இது வந்து இதற்கு அதாவது குளிர்காலங்களில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியாஸ்க்கு இது யூஸ் ஆகும். பார்லி, ரே, ஓட்ஸ் இதெல்லாம் வந்து களை அந்த ரூட்லேருந்து வரக்கூடிய இது வந்து களைகளை கட்டுப்படுத்துது. நமக்கு பார்த்தோம் அப்படின்னா சூரியகாந்தி, கோதுமை, ஆனியன், கார்லிக் இதெல்லாம் வந்து முள்ளங்கி, கேரட், முருங்கை இதெல்லாம் வந்து அந்த வேர்லேருந்து ஏற்படக்கூடிய ரூட் எக்ஸ்டேட்ஸ் மூலமாக வந்து நம்ம வந்து இப்போ அருகில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதுவும் வந்து ஒரு உணர்த்த வழிமுறைகளை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அதே மாதிரி பார்த்தினியம் விதைகளை வந்து பார்த்தினிய செடிகளை வந்து நம்ம வந்து வயலில் வந்து இது பண்ணும் பொழுது சைனோடான் டாக்டைலான்னு சொல்லக்கூடிய அருகம்புலை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். பார்த்தினிய செடிகளை நம்ம வந்து வயல்களில் மடக்கி விழுகும் பொழுது வெளியிலேருந்து கொண்டு வந்து கூட அதாவது பூக்காததாக இருக்கணும், பூத்ததை கொண்டு வந்து விழுகக்கூடாது. சைனோடான் டாக்டைல்னு சொல்லக்கூடிய அருகம்புல்களை வந்து எளிமையாக கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி மீன்களை கொண்டு வந்து கட்டுப்படுத்துவது ஒரு வழிமுறை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா
ஒரு சில நேச்சுரல் ப்ராடக்ட் தான், ஆனால் வந்து ஹெர்பிசைடாக வந்து இருக்குது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா வினிகர், அசிட்டிக் ஆசிட் வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி சிட்ரிக் ஆசிடை பயன்படுத்தலாம். அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட் ப்ளஸ் கார்லிக் எக்ஸ்ட்ராக்ட் வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான். அதே மாதிரி குளூட்டன், கார்ன் குளூட்டன் மீல் அப்படின்னு சொல்லக்கூடியது, மக்காச்சோளத்திலேருந்து பிரித்தெடுக்கக்கூடியது. இதெல்லாம் கூட நம்ம வந்து களைக்கொல்லிகளாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்து நீர் மேலாண்மை மூலமாகவும் நம்ம வந்து களைச்செடிகளை கட்டுப்படுத்துவது. நீர் மேலாண்மை முறையில் களைச்செடிகளை கட்டுப்படுத்துவது அப்படின்னா, சரியான ப்ராப்பர் லெவலிங். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, செம்மை நெல் சாகுபடியில் அது வந்து விவசாயிகள் வந்து ஒரு இடர்பாடாக சொல்வது என்ன அப்படின்னா, காய்ச்சலும் பாய்ச்சலுமாக விடும் பொழுது நமக்கு வந்து அதிகமான களைகள் வந்து முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எந்த இடங்களில் தண்ணீர் இல்லையோ அந்த இடங்களில் களைச்செடிகள் முளைக்குது. ஸோ அப்போ சரியான ப்ராப்பர் லெவலிங் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து களைச்செடிகளை முளைக்கிறது ஓரளவு தடுத்துக்கலாம். ஆனால் அந்த செம்மண் சாகுபடியில் களைச்செடிகள் முளைக்கும். ஆனால் வந்து கோண வீடர், ரோட்டரி வீடர்களை பயன்படுத்தி நம்ம வந்து களைச்செடிகளை வந்து மண்ணுக்குள்ளே மக்க வைக்கும் பொழுது நமக்கு களைகள் மூலமாக ஏற்படக்கூடிய மகசூல் இழப்பை வந்து நம்ம தடுத்து கொள்ளலாம். அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம் வந்து தேவையான அளவில், சரியான அளவு, சரியான இடத்துல கிடைக்கிறதுனால வந்து மற்ற இடங்களுக்கு நீர் செல்லாததன் காரணமாக வந்து களைச்செடிகள் வந்து முளைப்பது வந்து இருக்காது. அதனால் வந்து நம்ம இதன் மூலமாக களைச்செடிகளை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி சப்சாயில் இரிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளே வந்து புதைச்சி வச்சு, இதை வந்து நல்ல எஃபெக்டிவ் மெத்தட். இந்த மெத்தடில் வந்து நமக்கு வந்து தண்ணீரை வந்து மிகவும் சரியான முறையில் பயன்படுத்தலாம், சிறந்த முறையில் பயன்படுத்தலாம். அதே மாதிரி அடிக்கடி பாசனம் செய்வதன் மூலமாக நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அடிக்கடி பாசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து பயிர்களுடைய வளர்ச்சி, களைச்செடிகளுடைய வளர்ச்சி வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நஞ்சை நெல்ல நீர் தேங்குவதால் வந்து களைகளுடைய முளைப்பு திறன் குறைவாக இருக்கும். இதுவும் இதன் மூலமாக நம்ம வந்து இது பண்ணலாம். You'll see a robot that kills weeds with lasers. This thing is rolling through this enormous field, and it kills 2,500 weeds every minute with 30 lasers mounted up. Getting close, you might be able to see. இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு இயந்திரம். அது வந்து இது களைச்செடிகள், இதுதான் களைச்செடிகள். இந்த களைச்செடிகள்லாம் இது மாதிரி இலைகள், இது மாதிரி அமைப்புகள்லாம் இதுக்கு இருக்கும். இது மாதிரி நீ கண்டாக்க பார்த்தோன்னே சுடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு உத்தரவு. ஓகேவா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, திரும்ப திரும்ப அது புதுசாக கற்றுக்குது. அதாவது களைச்செடிகள் வந்து சப்போஸ் பல்வேறு கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி அது இதனுடைய இலைகள் தன்மைகள் வந்து மாறி இருக்கிறதுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு இதுதான் களைச்செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கண்டுபிடிச்சு கரெக்டாக வந்து அந்த லேசர், எப்படி இந்த லேசர்லாம் வச்சு எவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் கூட ஷார்ப்பாக கட் பண்ணுறாங்க இல்லையா, ஹை பீம்ஸ் ஆஃப் லேசர் வச்சு. ஸோ அது மாதிரியும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலகட்டங்களில், அதாவது லார்ஜ் ஸ்கேலில் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், பெரிய பெரிய பண்ணைகள் எல்லாம்
இது வந்து இருக்கிறதற்கு வருவதற்கு மிகவும் சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். அது வந்து அழகாக வந்து எந்த இடத்துல களைச்செடிகள் நம்ம பயிரை விட்டுட்டு எந்த இடத்துல களைச்செடிகள் இருக்குதோ ஷார்ப்பாக அந்த இடத்துல லேசர் பீம்ஸை பயன்படுத்தி அதில் வந்து எரித்து கொன்றும். ஸோ இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் வே ஆஃப் இது. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவுகள் வேளாண்மையில் எந்த மாதிரியான பயன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் அது.